ஓகே, பாலினாமியல்ஸ். சரி, முதல்ல அல்ஜீப்ரான்றது வந்து ஒரு பெரிய சாப்டர். அந்த அல்ஜீப்ராவோட சாப்டரை நம்ம கரெக்டா அனலைஸ் பண்ணோம்னா, ஒர்க் பண்ணவே நம்மளால இன்னும் பெட்டரா ஸ்ட்ராங்கான ஒரு ரிசல்ட் வந்து நம்மளால கொடுக்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அல்ஜீப்ரால நம்ம பார்க்க போறது பாலினாமியல்ஸ். அதுல ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் ரிலேஷன் பிட்வீன் ஜீரோ அண்ட் கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னு பார்ப்போம். வித் குவாட்ராட்டிக் பாலினாமியல்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கு. அப்ப அதை தான் நம்ம மேஜரா கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஓகேவா? இதை பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஆனா ரியாலிட்டியில அது இல்லை. ஏன்னா எனி கான்ஸ்டன்ட் இருக்கு. இப்ப 5 எக்ஸ் பவர் n வந்து 5 n வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 எக்ஸ் பவர் 5 minus 4 எக்ஸ் பவர் 4 plus 3 எக்ஸ் கியூப் plus 2 எக்ஸ் ஸ்கொயர் plus எக்ஸ் மைனஸ் 10. இந்த மாதிரி பவர் வந்து என்ன வேணா இருக்கலாம். அப்படியே ஒவ்வொரு பவரா கம்மியாயிட்டே வந்து போகும். அதுதான் இங்க இருக்கு. பாலினாமியலுக்கு ஒரு பேசிக்கா ஒரு மீனிங் இருக்கு. என்னன்னா வேரியபிள்ஸ் எக்ஸ் அது மாதிரி இருக்கணும். ஆனா இந்த வேரியபிள்ஸ் வந்து கண்டிப்பா டெஃபினட்டா ஸ்கொயர் ரூட் குள்ள இருக்கக்கூடாது. இந்த வேரியபிள் ஸ்கொயர் ரூட் குள்ள இருக்கக்கூடாது. ஆனா √5 எக்ஸ் பவர் 1 வெறும் எக்ஸ்னா எக்ஸ் பவர் 1 இது மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி டிவிஷன்லயே இருக்கக்கூடாது. இப்போ 5/x அப்படின்னு இருக்குன்னா பவர் வந்து கீழே இருக்கக்கூடாது. இது மேல போச்சுன்னா என்ன ஆகும்னா 5 எக்ஸ் பவர் -1 ஆயிடும். இந்த மாதிரியும் நம்மளுக்கு வந்து பாலினாமியல் இருக்கக்கூடாது. நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கக்கூடாது பாலினாமியல். இப்போ p of x அப்படின்னு ஒரு வேல்யூ போடுறோம்னு வச்சுக்கோங்க. p of x வந்து 2x + 3 போடுறோம். p of 1 கேக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா இந்த x இடத்துல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அப்ப 2 × 1 + 3 2 1s are 2 plus 3 5. ஓகே, இப்போ p of 2 போடுறோம்னு வச்சுக்கோங்க. 2 × 2 plus 3 அப்போ 4 plus 3 7. இப்போ p of -5 அப்படின்னா x இடத்துல -5 சப்ஸ்டிட்யூட் பண்ணும். 2 × -5 plus 3 -10 plus 3 -10 plus 3 -7. அப்போ இது மாதிரிதான் நம்ம வேல்யூஸ். இப்போ p of x இடத்துல எனி ஆல்பா அப்படின்ற மாதிரி நம்ம வேல்யூ போடுறோம். எந்த வேல்யூ போட்டா இது வந்து 0 ஆகுதோ p of k, for what value it becomes 0, அதுதான் zeros of polynomial அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் zeros of polynomial. for what value it becomes 0, அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டினா வந்து கேட்பாங்க. இப்போ இதுல ஹையஸ்ட் பவர் 1 இருக்குன்னு வச்சுக்கோயே. எக்ஸ் பவர் 1 ஹையஸ்ட் பவர் 1 இருக்குன்னா அது லீனியர் பாலினாமியல் தான் சொல்லுவோம். லீனியர்னா என்ன மீனிங்னா இது லைன் தான் ஃபார்ம் பண்ணும். இதை ஈக்குவேஷனா கிராஃப்ல போட்டோம்னா நம்மளுக்கு லைன் தான் ஃபார்ம் பண்ணும். அதான் லீனியர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. குவாட்ராட்டிக்னா ஹையஸ்ட் பவர் 2. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ax + bன்னு சொல்லலாம். அதாவது இப்ப 5x + 2ன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ax + b. குவாட்ராட்டிக் பாலினாமியல் அப்படின்றது ஹையஸ்ட் பவர் 2 x² + 3x + 2. ஹையஸ்ட் பவர் 2 இருக்குன்னா இது குவாட்ராட்டிக்னு சொல்லுவாங்க. ஹையஸ்ட் பவர் 3 இருக்குன்னா x³ + 2x² + x + 5. ஹையஸ்ட் பவர் 3 இருக்குன்னா அதை கியூபிக் பாலினாமியல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ டிகிரி ஆஃப் த பாலினாமியல்னா என்னன்னா ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கோ அதான் டிகிரி. இதுல 3 2 1 இருக்கு. ஆனா ஹையஸ்ட் பவர் 3 இருக்கு. அதனால கியூபிக் டிகிரி வந்து 3 இருக்கு. ஓகேவா? ரைட்? ஓகே இல்ல? இப்போ
டிகிரி எத்தனை இருக்கோ அத்தனை வரைக்கும் நம்மளால மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கிரியேட் பண்ணலாம். அப்படின்னா எத்தனை அதிகமான டிகிரி இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அப்போ கியூபிக் பாலினாமியலுக்கு மேக்சிமம் 3 வரலாம், இல்லைன்னா 2 வரலாம், இல்லைன்னா 1 வரலாம், இல்லைன்னா ஜீரோவே இல்லாம இருக்கலாம். ஓகேவா? மேக்சிமம் 3 வரலாம், 2 வரலாம், 1 வரலாம், இல்லைன்னா ஜீரோவே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? மேக்சிமம் இது மாதிரி இருக்கலாம். அப்ப குவாட்ராட்டிக்னா ஹையஸ்ட் பவர் 2வா? 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், இல்லைன்னா ஜீரோவே இல்லாம. லீனியர்னா ஹையஸ்ட் பவர் 1 1 இருக்கலாம், இல்லைன்னா ஜீரோவே இல்லாம. ஓகே, நம்பர் ஆஃப் ஜீரோஸே இல்லாம இருக்கலாம். அதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்றோம். ஓகேவா? A graph of different types of polynomial. Linear polynomial நம்ம ஆல்ரெடி சொன்னோமா, ax plus b ஃபார்மேட்ல இருக்கும். இது ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் கட் பண்ணும். இல்ல இப்படி ஸ்ட்ரெயிட்டா போட்டோம்னா இது கட்டே பண்ணல. எக்ஸ் ஆக்சிஸ் எங்கேயும் கீழே ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னா கட்டே பண்ணல. அப்போ இந்த இடத்துல ஒரு வாட்டி எக்ஸ் ஆக்சிஸ கட் பண்ணுதா, அப்போ ஒரு ஜீரோ இருக்குன்னு. இது கட்டே பண்ணலையா, ஜீரோவே இல்ல. ஜீரோ டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இல்லவே இல்லைன்னு. ஓகேவா? ரைட். இப்போ இதுவே குவாட்ராட்டிக் பாலினாமியல் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணும்? பேரபிளா. பேரபிளானா பெல் ஷேப் கர்வ் இப்படி. ஓகேவா? இது ரெண்டு இடத்துல கட் பண்ணுதா, அப்போ 2 ஜீரோ இருக்குன்னு. இப்போ இன்னொரு பேரபிளா நான் வரைகிறேன். கரெக்டா எக்ஸ் ஆக்சிஸ ஒரே ஒரு இடத்துல டச் பண்ணுது, அப்போ 1. இப்ப இன்னொரு பேரபிளா வரைகிறேன், இது எக்ஸ் ஆக்சிஸ டச்சே பண்ணல. அப்ப இதுக்கு வந்து 2 இருக்கு, இதுக்கு 1 இருக்கு, இதுக்கு ஜீரோவே கிடையாது. நோ ஜீரோஸ். ஓகேவா? ஜீரோவே கிடையாது. ஓகேவா? அப்போ மேக்சிமம் டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் என்ன? ஜீரோஸ் வந்து 2 ஜீரோஸ் வந்து இருக்கு. எக்ஸாம்பிள் எக்ஸ் பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 3 ரெண்டு லீனியரை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு குவாட்ராட்டிக் கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி, இது ஏ பிஎம், ஏ பிளஸ் பி 2 பிளஸ் 3 5x பிளஸ் 2 3s are 6. இப்போ இது ஒரு பாலினாமியல். இது எங்க கட் பண்ணோம்னா -2லயும் எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0 போட்டோம்னா இந்த 2 இந்த சைட் போச்சுன்னா -2 ஆயிடும். -3லயும் இது கட் ஆகும். ஓகேவா? -2 அண்ட் -3 இடத்துல இப்ப நம்ம கொடுத்த எக்ஸாம்பிள் பாலினாமியல் கட் பண்ணும். இப்ப இதுவே கியூபிக்னா அப்ப குவாட்ராட்டிக்கோட ஜெனரல் ஃபார்முலா என்ன? ax² + bx + c. a வந்து ஜீரோவா இருக்க முடியாது. ஓகேவா? ரைட். இப்போ அதுவே கியூபிக் பாலினாமியல்னா என்ன மீனிங்? கியூபிக்னா ஹையஸ்ட் பவர் 3. அப்ப ax³ + bx² + cx + d இது மாதிரி. அப்போ இது மேக்சிமம் எத்தனை பாயிண்ட்ல வந்து அதாகும்? 3 பாயிண்ட்ஸ். 1 2 3 1 2 3. ஒய் ஆக்சிஸ்ல கட் பண்றது இல்ல, வெறும் எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் பண்றது மட்டும். அப்போ ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு இப்படி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோயே, எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு கேட்டேன்னா 1 2 3 4 5 6 6 ஜீரோஸ் இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகேவா? 6 ஜீரோஸ் இருக்கு. ரிலேஷன் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட். இப்போ லீனியர் பாலினாமியல் பார்த்தோம்னா ax + bன்னு சொன்னோமா, இப்ப இது ஈக்குவல் டு 0 போட்டோம்னு வச்சுக்கோ, b இந்த சைட் போகுமா, அப்ப ax ஈக்குவல் டு -b ஆகும். x ஈக்குவல் டு -b/a, x ஈக்குவல் டு -b/a நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? x ஈக்குவல் டு -b/a. அப்போ இதுதான் 0. இந்த வேல்யூக்கு தான் நம்மளுக்கு வந்து 0 வரும். இப்போ எக்ஸாம்பிள் 2x + 3 சொன்னோம்ல, 0 எப்படி இருக்கும்னா -b/a. அப்போ -3/2. அப்போ 2 × -3/2. x இடத்துல 2 × -3/2 போட்டோம்னா +3. இந்த 2 2 கேன்சல் ஆயிடுமா? அப்போ -3 + 3 0.
அப்ப இந்த மைனஸ் பி பை ஏ இடத்துலதான் நம்மளுக்கு 0 கிடைக்கும். இது பி ஆஃப் எக்ஸ் 2x பிளஸ் 3 போட்டோம்னா 2 இன்டூ மைனஸ் 3/2 பிளஸ் 3. அதனாலதான் முதல்ல சொன்னேன் எப்படி வந்து போடணும் அப்படின்றதுக்கு வந்து நான் சொன்னேன். இப்போ இதுவே குவாட்ராட்டிக் பாலினாமியல் நம்மளுக்கு 2 0 வரலாம்னு சொல்லுவோம். அப்ப அந்த 2 0வை நம்ம எப்படி போடுவோம்? ஆல்பா பீட்டான்னு 2 0 இருக்கு. இதுக்கும் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும் ஏபிசிக்கும் என்ன ரிலேஷன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா போட்டோம்னா நம்மளுக்கு மைனஸ் பி பை ஏ கிடைக்கும். ஆல்பா பீட்டா போட்டோம்னா சி பை ஏ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்ல, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6. இதை வந்து லீனியரா அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணனா ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு அர்த்தம். மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பர் வந்து 6 வரணும். 2 நம்பர் நான் கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த ஆன்சர் வரணும். ஆட் பண்ணனா எனக்கு இந்த ஆன்சர் வரும். அப்ப 3 2. இப்போ இந்த இடத்துல இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம்னு சொல்லுவாங்க. இதை ஸ்பிளிட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2x பிளஸ் 6. இது ரெண்டுத்துக்கும் எக்ஸ காமனா எடுக்கலாமா? இது ரெண்டுத்துக்கும் எக்ஸ காமனா எடுத்தோம்னா நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் 3 வரும். இதுக்கு 2 காமனா எடுத்தோம்னா எக்ஸ் பிளஸ் 3 வரும். இப்ப இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம் ஆயிடுச்சு. இது ரெண்டுத்துக்கும் எக்ஸ் பிளஸ் 3 காமனா எடுக்கும். அப்ப பேலன்ஸ் இந்த எக்ஸ் பிளஸ் 3 போக இங்க ஒரு எக்ஸ் இருக்கா, பிளஸ் 2. இப்படிதான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்றோம். அப்போ எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0 போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 மாறி எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. இதுதான் ஆல்பா பீட்டா 2 இது. ஓகேவா? இப்ப இது கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோமா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6. நம்மளுக்கு ஆல்பா வந்து மைனஸ் 2 கிடைச்சது, பீட்டா வந்து மைனஸ் 3 கிடைச்சது. ஓகேவா? ரைட். இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா போட்டோன்னு வச்சுக்கோ, மைனஸ் 2 மைனஸ் 3. மைனஸ் 2 மைனஸ் 3 என்ன? மைனஸ் 5. ஓகேவா? ரைட். இப்போ நம்மளுக்கு என்ன சொன்னோம் ரிலேஷன்ல மைனஸ் பி பை ஏன்னு சொன்னோமா? பி வந்து 5, ஏ வந்து 1. அப்போ மைனஸ் பி பை ஏ போட்டோம்னா மைனஸ் ஆஃப் பி யோட வேல்யூ 5 டிவைடட் பை 1 மைனஸ் 5. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 5 நம்ம ஆட் பண்றது மூலயமா இது மூலயமாவும் மைனஸ் 5 தான் ஆகும். அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இது ஒண்ணு. இப்போ ஆல்பா பீட்டா மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 2 இன்டூ மைனஸ் 3, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 2 3s are 6. ஓகேவா? அதே மாதிரி சி பை ஏ போட்டோம்னா சி வந்து 6 டிவைடட் பை 1, அதுவும் 6 தான் வரும். அப்போ ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ வந்துச்சா? அப்போ இதுதான் அந்த ரிலேஷன். இததான் நம்ம இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணும். ஃபேக்டரைஸ் பண்ணி பழகணும் அப்படின்னா முதல்ல மல்டிப்ளை பண்ணியும் பழகணும். அதுக்கு தான் அண்ணா எப்படி கொடுத்திருந்தேன் உனக்கு, எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பி அப்படின்ட்டு வந்து கொடுத்துட்டு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏபி. அப்போ ஏவோட வேல்யூ வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கோயே, பியோட வேல்யூ வந்து 7 இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 5 பிளஸ் 7 12x பிளஸ் 5 7s are 35. இந்த மாதிரி ஈக்குவேஷன் நிறைய கிரியேட் பண்ண சொல்லி அதுக்கு தான் நான் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கேன். நம்ம கார்டு வந்து உள்ள இருக்குல்ல நிறைய,
அது இதுக்காக தான் கிரியேட் பண்ணுது. ஒரு 2 கார்டு எடுத்து நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ்லாம் நிறைய கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அது வந்து பண்ணது. அப்போ இது ஒரு கொஸ்டினா மாறிடும். இப்போ நீ ஒரு கொஸ்டின் எடுக்கிறேன்னா இதுல என்ன சொல்லலாம்? ஆல்பா வந்து -5 பீட்டா வந்து -7. அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா போட்டோம்னா -5 -7 -7 -12 -12 -5 -7 -12. ஆல்பா பீட்டா போட்டோம்னா -5 into -7 minus into minus plus 35. ஓகேவா? இப்போ இந்த ரிலேஷன் படி என்ன சொன்னாங்க? ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து மைனஸ் பியா மைனஸ் பியோட வேல்யூ வந்து 12 divided by 1. சேமா இருக்கா? ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. சி வந்து 35 by ஏ வந்து 1 35. அதுவும் சேமா இருக்கு. ஓகேவா? இந்த ரிலேஷன் தான் நம்ம இந்த இடத்துல ஒர்க் பண்ணோம். இது வந்து கியூபிக். கியூபிக்கும் நம்மளோட இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து போடணும். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஆல்பா பீட்டா கொடுத்துட்டாங்க. ஆல்பா ஈக்குவல் டு ஏதாவது ஒரு வேல்யூ சொல்லு, நீயே சொல்லு. பீட்டா ஆல்பா 8 பீட்டா 5. ஓகேவா? ரைட். அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா போட்டோம்னா 8 plus 5 13. ஆல்பா பீட்டா போட்டோம்னா 8 5s are 40. ஓகேவா? இப்ப ஆல்பா பீட்டா கொடுத்துட்டு நம்மளுக்கு பாலினாமியல் கிரியேட் பண்ண சொல்றாங்க. அப்படின்னா நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம்னா அந்த பாலினாமியல் எப்படி இருக்கும்னா x squared plus x squared minus some alpha plus beta into x plus alpha beta ன்னு கிடைக்கும். ஃபார்முலா படி என்ன? x squared minus sum of zeros into x plus product. இப்போ நீ சொன்ன சம்முக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா 13. அப்போ நம்மளோட பாலினாமியல் எப்படி இருக்கும்னா x squared ஃபார்முலா படி மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா 13 x பிளஸ் ஆல்பா பீட்டா 40. இப்படிதான் நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஆல்பா பீட்டா கொடுத்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லலாம். ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருக்கா இல்லையான்ட்டு பார்க்க சொல்லலாம். ஓகேவா? ரைட். இப்போ இதுவே மூணாவது பார்த்தோம்னா கியூபிக் பாலினாமியல் ax³ plus bx² plus cx plus d. இதுதான் கியூபிக் பாலினாமியலோட ஜெனரல் ஃபார்முலா. x plus a into x plus b into x plus c ன்னு இருக்குன்னா இதோட ஃபார்முலா என்னன்னா x³ plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. இதுதான் ஃபார்முலா. அப்ப இந்த பேஸை வச்சுதான் நம்மளுக்கு இங்க வரும். அப்ப ஆல்பா பீட்டா காமான்னு 3 வேல்யூ இருக்கா? இப்ப 3 இருக்கிறதுனால ஆல்பா பீட்டா காமா அப்படின்னு எடுத்துருக்கோம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் ஜீரோஸ் எப்படி இருக்கும்னா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு எப்பயும் போல மைனஸ் பி பை ஏ. அடுத்து எப்படி இருக்கு? ஏபி பிசிசிஏ இருக்குல்ல, ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா ஈக்குவல் டு சி பை ஏ. அதுவே லாஸ்டா ஆல்பா பீட்டா காமா இங்க ஏபிசி இருக்குல்ல ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் மைனஸா பிளஸ் திருப்பி மைனஸ் மைனஸ் டி பை ஏ. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகேவா? ரைட். இதுவும் வந்து உனக்கு இருக்கு. அதனால வந்து மெயினா வந்து பார்த்தோம்னா குவாட்ராட்டிக் தான். மெயின் வந்து குவாட்ராட்டிக் தான். ஆனா நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா நம்ம சொல்லணும். இப்ப இதுல அந்த ax² பிளஸ் bx பிளஸ் c இதான் ஈக்குவேஷன்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லுவாங்க.
டெல்டா அப்படின்னு போடுவாங்க. டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகேவா? அதாவது நம்ம எடுத்த எக்ஸாம்பிள் இருக்குல்ல, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4ன்னு ஒரு இது இருக்கு. ஓகேவா? இன்னொன்னு வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நம்ம சொன்ன அந்த 13x பிளஸ் 40, இது ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 13x பிளஸ் 40. இன்னொன்னு வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2ன்னு இருக்கு. இப்போ 3 ஈக்குவேஷன் இருக்கு. இந்த 3 ஈக்குவேஷனை நான் இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, இதுல a வந்து 1, b வந்து 13, c வந்து 40. அப்போ b ஸ்கொயர் மைனஸ் 4ac ல நான் சப்ஸ்டியூட் பண்ணனா b ஸ்கொயர் 13 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ a வந்து 1, b வந்து 40, c வந்து 40. 13 ஸ்கொயர் என்ன? இதெல்லாம் எப்பயும் தெரியணும்னு சொல்லியிருக்கேன். One 69 minus 4 fours are 16. அவசரப்படாத, நீ தப்பா வந்து அவசரப்பட்டாதான் தப்பா சொல்ல. 4 fours are 16. அப்போ 169 minus 16, 160 வந்து 9. பாசிட்டிவா வருதா? அதுதான் கிரேட்டர் தென் 0. அதுதான் d கிரேட்டர் தென் 0. இது மாதிரி d வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட், இன்வெர்டட் இல்ல, அதெல்லாம் வந்து பிசிக்ஸ். ஓகேவா? ரைட். ரியல் யூனிக், அதாவது இது வந்து a தனியா ஒரு வேல்யூ வருமா, b தனியா ஒரு வேல்யூ. இப்ப இதுவே செகண்ட் ஈக்குவேஷன் போடுவோமா? செகண்ட்ல a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு -4, c ஈக்குவல் டு 4. இப்ப இதுல பார்த்தோம்னா இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac போட்டோம்னா -4 ஸ்கொயர் -4 ஸ்கொயர்டா -4 இன்டூ a வந்து 1 இன்டூ c வந்து 4. இதுவும் 16 வரும், -16 0 வரும். அப்போ டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா என்ன மீனிங்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் மீனிங். d ஈக்குவல் டு 0, அதாவது என்ன, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 9ன்னு இருக்குப்பா. அப்ப a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு 6, c ஈக்குவல் டு 9. நம்மளோட டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா என்ன? b ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ b ஸ்கொயர் 6 ஸ்கொயரா மைனஸ் 4 இன்டூ a ஓட வேல்யூ 1, c ஓட வேல்யூ 9, 36 மைனஸ் 4 9s are 36 மைனஸ் 36 0 வருது. அப்ப டிஸ்கிரிமினன்ட் 0 இருக்குன்னா இதுக்கு மீனிங் என்னன்னா ரியல் அண்ட் ஈக்குவல், ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ், அதாவது ரெண்டுத்துக்குமே சேம் தான். இதோட ஃபார்முலா என்னன்னா x பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் நான் போட்டிருக்கேன். அப்போ 2 வேல்யூ வரும், 2 0 வரும், ரெண்டுமே -3 தான். ரியல் அண்ட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு. இப்போ இது வந்து என்ன அர்த்தம், ஒரே ஒரு இடத்துலதான் எக்ஸ் ஆக்சிஸ மீட் பண்ணுது. இப்போ மூணாவது பார்த்தோம்னா நெகட்டிவ் லெஸ்ஸர் தென் 0, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 1 இருக்கு. லெஸ்ஸர் தென் 0வா இருந்தா புரியுதுங்களா? x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ்
இது வந்து ஈக்குவல் தான் வந்து வரணும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் இப்படி இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்னு இருக்கு. அப்ப ஏ ஈக்குவல் டு என்ன? 1, பி ஈக்குவல் டு 1, சி ஈக்குவல் டு 1. இப்ப பார்த்தோம்னா டிஸ்கிரிமினன்ட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 ஸ்கொயர் 1 தானே, மைனஸ் 4 இன்டூ 1 இன்டூ 1. இப்போ 1 மைனஸ் 4 வருமா, மைனஸ் 3. நெகட்டிவ்ல வருது. நெகட்டிவ்ல வருதுன்னா என்ன அர்த்தம்னா இது ஜாயினே ஆகாது, எக்ஸ் ஆக்சிஸ மீட்டே பண்ணாது, ஜீரோவே இல்லை. ஓகேவா, எக்ஸ் ஆக்சிஸ மீட்டே பண்ணல, ஜீரோவே இல்லை. அப்போ 3 கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன, டிஸ்கிரிமினன்ட் பாசிட்டிவா இருந்தா, ரியல் அன்இக்குவல் 0. ஓகேவா, டி ஜீரோவா இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல். அன்இக்குவல்னா என்ன, 2 3 -1 +1 இது மாதிரி ரெண்டுமே வேற வேற நம்பரா இருக்கு. அதுவே நெகட்டிவா இருந்துச்சுன்னா, டிஸ்கிரிமினன்ட் நெகட்டிவா இருந்துச்சுன்னா நோ ரியல் ஜீரோஸ் ஆர் ரூட்ஸ். ரெண்டுமே ஜீரோஸ் அண்ட் ரூட்ஸ் வந்து சேம் தான். ஓகேவா, ரைட், நோ ரியல் ஜீரோ. அப்போ இததான் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். சரியா, ரைட். அப்போ நம்ம மேஜரா சம்மப் பண்ணிடுவோமா எல்லாத்தையும். நம்ம என்னென்ன மேஜரா பார்த்தோம் அப்படின்ட்டு, ஃபர்ஸ்ட் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி, இதுதான் ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல். அப்படின்னா இதுக்கு 2 ஜீரோஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஆல்பா, ஒன்னு பீட்டா, மேக்சிமம் 2 ஜீரோஸ் இருக்கும். ரிலேஷன் பிட்வீன் zeros and coefficients அதாவது ABC என்னன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஒன்னு. ஓகேவா, ரெண்டாவது வந்து என்ன பார்த்தோம்னா, இப்ப ஆல்பா பீட்டா கொடுத்திருக்காங்க, நியூ ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணும், நியூ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நான் கிரியேட் பண்ணும். அப்போ ஃபார்முலா என்ன, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் மைனஸ், ஓகேவா, பிளஸ் ஆல்பா பீட்டா. இது மாதிரி தான் நம்ம நியூ ஈக்குவேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேவா, இப்படிதான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அடுத்து எத்தனை ரூட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா டெல்டா போடும், டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லுவோம். டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பாசிட்டிவா இருக்குன்னா, பிளஸ்ல இருக்குன்னா நம்மளுக்கு வந்து ரியல் அண்ட் அன்இக்குவல். பாசிட்டிவா இருக்குன்னா ரியல் அண்ட் அன்இக்குவல். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஜீரோவா இருக்குன்னா ரியல் அண்ட் ஈக்குவல், ரெண்டு ரூட்டுமே சேம். அதுவே டெல்டா வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நெகட்டிவ்ல இருக்குன்னா, மைனஸ்ல இருக்குன்னா நோ ஜீரோஸ். ஓகேவா, ரைட். டிஸ்கிரிமினன்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க, டிஸ்கிரிமினன்ட். சரியா, ரைட். அப்போ இந்த வேல்யூஸ்லாம் தான் பார்த்தோம். இப்ப இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு சம். உட்கார்ப்பா. ஃபார்ம் அ குவாட்ராட்டிக் பாலினாமியல். இங்க சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸே கொடுத்துட்டாங்க. சம் அப்படின்னா என்ன, ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு -3 சொல்லிட்டாங்க. ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 2. சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா பீட்டா. ஓகேவா, ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா பீட்டா. ஓகேவா, அப்போ நம்மளோட ஃபார்முலா படி என்ன, பி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ்
alpha plus beta into x plus alpha beta. அப்போ ஃபார்முலால என்ன இருக்கோ அதை தவறாம சப்ஸ்டிட் பண்ணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருக்கா, மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன, -3 இன்டூ எக்ஸ் பிளஸ் ஆல்பா பீட்டாவோட வேல்யூ 2. இப்போ இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2 மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2 இது மாதிரி நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா, ரைட். இது k எதுக்கு போடுறாங்கன்னா அது எனி நம்பரா இருந்தாலும் சேம் தான். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2க்கும் இது எல்லாத்தையும் 2ஆல மல்டிப்ளை பண்றோம்னு வச்சுக்கோயே, 2x ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 4க்கும் சேம் ஜீரோஸ் தான் வரும். ஓகேவா, அதனாலதான் இங்க k அப்படின்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. ஓகேவா, ரைட். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஓகேவா ஆயிடுச்சா? இப்போ செகண்ட் ப்ராப்ளம். If the sum of zeros of quadratic polynomial, sum of zeros வந்து 3 ன்னு சொல்லியிருக்காங்க. Find the value of k. Alpha plus beta formula என்ன? அவ்வளவுதான். மைனஸ் b ஓட வேல்யூ மைனஸ் k, மைனஸ் ஆஃப் மைனஸ் k divided by a ஓட வேல்யூ 3. இது என்ன சொல்லியிருக்காங்க, 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து 3 சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் k by 3 ஈக்குவல் டு 3. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடுமா, k by 3 ஈக்குவல் டு 3. இந்த 3 இந்த சைட் போச்சுன்னா 3 இன்டூ 3. டிவிஷன்ல இருந்து இந்த சைட் போச்சுன்னா a by b ஈக்குவல் டு 1னா இந்த b இந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். இப்போ ab ஈக்குவல் டு 5 அப்படின்னா இந்த b கீழே வந்துச்சுன்னா டிவைடட் பை b ஆகும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஆல் ரைட்ல. அப்ப அந்த மைனஸ் b by a தான் நீ சப்ஸ்டிட் பண்ணுவ. ஆல்ரைட். முதல்ல கிவன் என்னன்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. 1 2 3 4 5. அப்ப 5 ஜீரோஸ் இருக்கு, அவ்வளவுதான். இப்போ இந்த கொஸ்டின்ல 2 ஜீரோ கொடுத்துட்டாங்க. a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. அதே மாதிரி a பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி இருக்குனாலும் நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ ஆல்பா ஈக்குவல் டு 5 மைனஸ் 3√2ன்னு சொல்லிட்டாங்க. பீட்டா ஈக்குவல் டு 5 பிளஸ் 3√2ன்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க, குவாட்ராட்டிக் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் பிளஸ் ஆல்பா பீட்டா நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுவோமா? ஆல்பா பிளஸ் பீட்டா போட்டோம்னா இங்க பாரு, 5 ஆட் பண்ணா 10. இது ரெண்டு வந்து சப்ராக்ட் ஆயிடும், வெறும் 10 மட்டும் தான். ஆல்பா இன்டூ பீட்டா போட்டோம்னா ஆல்பா இன்டூ பீட்டா போட்டோம்னா 5 பிளஸ் 3√2. 3√2 தானே, இல்ல 2√3யா? 3√2. ஓகேவா, இன்டூ 5 மைனஸ் 3√2. அப்போ a பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என்ன, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ a வந்து 5 5 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் 3√2 ஹோல் ஸ்கொயர். அப்போ 5 ஸ்கொயர் வந்து 25 மைனஸ் இந்த ஸ்கொயர் ரெண்டுத்துக்கும் போச்சுன்னா சொல்லு
கட் ஆச்சுன்னா என்ன ஆன்சர் வரும்? இங்க பாரு, 3 ஸ்கொயர் இன்டூ √2 ஸ்கொயர், ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் ஆகும். அப்போ 3 ஸ்கொயர் வந்து 9 இன்டூ √2 ஸ்கொயர், √2 இன்டூ √2 வந்து 2, 9 இன்டூ 2. அப்போ 25 மைனஸ் 18, 25 மைனஸ் 18 எவ்வளோ? 10. அவ்வளவுதான். இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து நம்மளுக்கு 10 கிடைச்சது, ஆல்பா பீட்டா வந்து 7 கிடைச்சது. இப்ப நம்ம ஃபார்முலா படி என்ன? பி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம், மைனஸ் சம்மோட வேல்யூ 10 இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x பிளஸ் 7. அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். அப்போ அந்த பேசிக் ஐடியாலஜியை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், வேற எதையுமே நம்ம வந்து யோசிக்க கூடாது. சரியா? இதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். அப்போ அந்த ஐடியாவை மட்டும் வந்து பாரு. ஒரு ஈக்குவேஷனை எப்படி கிரியேட் பண்றோம், அதை எப்படி நான் வந்து சப்போர்ட் பண்றேன், அதுதான் நம்மளுக்கு வந்து டார்கெட் ஒர்க். அந்த டார்கெட் ஒர்க்கை பண்ணாலே நம்மளால ஆட்டோமேட்டிக்கா பெட்டரா ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேவா? ரைட். புரிஞ்சதுல இந்த சம்ம? ரிப்பீட்டடா ஒரே விஷயத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு ஜீரோஸ் கொடுத்து ஈக்குவேஷன் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க, இல்ல ஈக்குவேஷன்ல இருந்து ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். ஜீரோஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை ப்ரூவ் பண்ணணும். Teacher asked 10 of his students to write a polynomial in one variable on a paper and then to hand over the paper. The following were the answers given by the students. Polynomial of one variable. Okay va? Right? Polynomial of one variable. Okay va? இத்தனை வந்து எழுதி கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த 10ல என்ன கேள்வினா, how many of the above 10 are not polynomial? பாலினாமியலே கிடையாது அப்படின்றத வந்து சொல்லுங்க. என்னப்பா? 4x இல்ல, இது பாலினாமியலா? இது ஏன் கிடையாது? அவங்க ஒன் வேரியபிள் தான் சொல்லியிருக்காங்க. ஒன் வேரியபிள்னா எக்ஸ் மட்டும் தான். ஓகேவா? ரைட். எக்ஸ் மட்டும் தான். நம்ம பாலினாமியல்னா என்ன சொன்னோம்? எக்ஸ் கியூப் எத்தனை வேணா இருக்கலாம். ஓகே, டிவிஷன்ல எக்ஸ் இருக்கக்கூடாது, ரூட்டுக்குள்ள எக்ஸ் இருக்கக்கூடாது. டூ வேரியபிள்னா எக்ஸ், எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் இது மாதிரிலாம் இருக்கிறது டூ வேரியபிள். சரி, இது பாலினாமியலா? இது நீ சொன்ன மாதிரி லீனியர் பாலினாமியல். இது குவாட்ராட்டிக் பாலினாமியல், இது கியூபிக் பாலினாமியல். இது ஏன்னா இல்ல இல்ல, ரூட்டுக்குள்ள எக்ஸ் இருக்கு, அப்ப கிடையாது. ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடாது பாலினாமியல். 1/னும் இருக்கக்கூடாது, 1/x, எக்ஸ் ஸ்கொயர் இது மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்ப இது வந்து பாலினாமியல் கிடையாது. ஓகேவா? இது வந்து ஏதாவது ஒண்ணு அது மாதிரி இருந்துச்சுன்னா கூட கிடையாது. 7 வந்து ரூட்குள்ள இருக்கலாம், ஆனா எக்ஸ் ரூட்குள்ள இருக்கக்கூடாது. அப்ப இது பாலினாமியல். இது இது அப்ப இந்த டிவைடட் பை எக்ஸ்னு இருக்கு, அதனால ஒரு வேல்யூல டிவைட் பை எக்ஸ் இருக்குன்னா கிடையாது. இது ஓகே. இது ஏ, இதுதானே ஜெனரல் ஃபார்முலா. இது கிடையாது. அப்ப இந்த மூணு வந்து பாலினாமியல் கிடையாது. ஓகேவா? ரைட். இந்த மூணுமே பாலினாமியல் கிடையாது. நெக்ஸ்ட், how many of the above 10 are polynomials? அப்ப இந்த 3 வந்து not a polynomial, பேலன்ஸ் இருக்கிற 7 வந்து polynomial. அப்ப 3 not a polynomial,
பேலன்ஸ் இருக்கிற 7 வந்து பாலினாமியல். ஓகேவா? இப்போ ரெண்டாவதுல என்ன கேட்டாங்க, ஆர் ஹவு மெனி ஆஃப் தி அபவ் ஆர் குவாட்ராட்டிக் பாலினாமியல். குவாட்ராட்டிக், இப்பதான் குவாட்ராட்டிக் கேட்கறாங்க. ஹையஸ்ட் பவர் 2 இருக்கணும். அப்போ இதுல ஹையஸ்ட் பவர் 1, இதுல ஹையஸ்ட் பவர் 2. அப்போ இது வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியல், இது கியூபிக் பாலினாமியல், இது லீனியர். சூப்பர். இது 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 ஓகேவா? அப்ப இது ஒண்ணு மட்டும் தான் குவாட்ராட்டிக் பாலினாமியல். இது மாதிரிதான் உனக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா? எக்ஸாம்ல இப்படிதான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப எப்படி ஒரு கொஸ்டினை வந்து நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படின்றதுதான் பார்க்கணும். சரி, நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏன்னு தெரியும். ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏன்னு தெரியும். ஓகேவா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி ஃபார் விச் one root of the quadratic polynomial is 6 times the other. One root வந்து 6 times the other. அப்போ ஒன்னு வந்து ஆல்பானா பீட்டாவோட வேல்யூ 6 times ஆல்பா. அப்போ 6 ஆல்பா. ஓகேவா? அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் போட்டோம்னா ஆல்பா பிளஸ் 6 ஆல்பா, ஆல்பா பிளஸ் 6 ஆல்பா எவ்வளவு? -6b. ஆல்பா இங்க பாரு, x plus 6x, 1x plus 6x, 7x. இப்ப ஆல்பா பிளஸ் 6 ஆல்பா வந்து 7 ஆல்பா. ஓகேவா? ரைட். அடுத்து ஸ்கொயர். ஓகேவா? அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா போட்டோம்னா நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குல்ல, நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து மைனஸ் பி பை ஏ, அதான் ஃபார்முலா. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 14, மைனஸ் ஆஃப் மைனஸ் 14 டிவைடட் பை ஏ வந்து பி. ஓகேவா? ஈக்குவல் டு 7 ஆல்பா. ஓகேவா? ரைட். அப்போ மைனஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 14 by p equal to 7 alpha. இந்த 7 இந்த சைடு வந்துச்சுன்னா கீழே வந்துருமா? 1 time 2 time. அப்ப alpha equal to 2 by p. alpha equal to 2 by p. நம்மளுக்கு இன்னொன்னு என்ன தெரியும்? alpha beta product of zeros equal to c by a ன்னு தெரியும். c யோட வேல்யூ என்ன? 8. 8 by p. 8 by p ன்னு தெரியும். ஆல்பா வந்து ஆல்பா தானா, பீட்டா வந்து 6 ஆல்பான்னு பார்த்தோம். ஈக்குவல் டு 8 by p. அப்போ 6 into alpha squared equal to 8 by p. ஓகேவா? ஒரு ஆல்பா என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 2 by p. அப்போ 6 into 2 by p whole square equal to 8 by p. ஓகேவா? ரைட். அப்ப 6 into 2 square 4 by p square equal to 8 by p. இந்த p square மேல போச்சுன்னா டாப் போயிடுமா? இந்த 8 கீழே வந்துச்சுன்னா டிவிஷனுக்கு வந்து. அப்ப 6 into 4 divided by 8 equal to p squared by p. ஒவ்வொரு p கேன்சல் ஆயிடுமா? 4 1s are 4 2s are 1s are 3s are. அப்ப p equal to 3. ஓகேவா? p equal to 3. இப்படிதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். p equal to 3. ரைட். புரிஞ்சதுல? அப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்கன்னா நம்மளுக்கு given டேட்டா என்னன்னு பார்க்கணும். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த ஈக்குவேஷன்ல நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏன்னு தெரியும். ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏன்னு தெரியும். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க? ஒன் ரூட் இஸ் 6 times தி அதர் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ரூட் ஆல்பானா இன்னொரு ரூட் வந்து 6 ஆல்பா.
இதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஆல்பா பிளஸ் பீட்டா இடத்துல ஆல்பா பிளஸ் 6 ஆல்பா மைனஸ் பி பை இடத்துல மைனஸ் ஆஃப் மைனஸ் 14 டிவைடட் பை ஏவோட வேல்யூ பி. இதுல இருந்து ஆல்பா கண்டுபிடிக்கும். ஆல்பா பீட்டா இடத்துல போட்டோம்னா ஆல்பா இன்டூ 6 ஆல்பா ஈக்குவல் டு சி பை ஏ 8 பை பி. அந்த கிவன் டேட்டாவை எழுதிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். புரிஞ்சதா இந்த சம்ம? Ever if zeros of the polynomial are alpha and 2 by alpha, alpha equal to alpha தான் கொடுத்திருக்காங்க, beta equal to 2 by alpha ன்னு சொல்லியிருக்காங்க. a ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது வந்து c ல c ஓட வேல்யூ தான் 2a, a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ 4. நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆல்பா இன்டு பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு சி பை ஏ அப்படின்ட்டு தெரியும் நம்மளுக்கு. ஆல்பாவோட வேல்யூ ஆல்பா, பீட்டாவோட வேல்யூ 2 பை ஆல்பா. ஆல்பா ஆல்பா கேன்சல் ஆயிடுச்சா? ஈக்குவல் டு சியோட வேல்யூ என்ன? 2a டிவைடட் பை 1. அப்போ ஆல்பா ஆல்பா கேன்சல் ஆயிடுச்சு. 2a ஈக்குவல் டு 2ன்னு இருக்கு. இந்த 2 கீழே வந்துச்சுன்னா டிவிஷன். a plus 2 equal to 5 இருக்குன்னா இந்த plus 2 இந்த சைடு போச்சுன்னா -2. இப்ப a equal to 1. a equal to 1. இது மாதிரி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப a equal to 1. இது வந்து இந்த சைடு போச்சுன்னா a equal to 5 minus 2 மாறும். மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா இது வந்து கீழே வந்துச்சுன்னா டிவிஷனா மாறும். அடிஷனா இருக்குன்னா தான் இந்த சைடு போகும், மைனஸ் வரும். ஓகேவா? அதை தான் நம்ம கேர்ஃபுல்லா நம்ம வந்து பார்க்கணும். புரியுதா? என்ன கொடுத்திருக்காங்க? சம் கொடுத்திருக்காங்க, ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க, ஈக்குவேஷன் கேட்கறாங்க. டைரக்டா ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 21/8 கொடுத்துட்டாங்க. ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 5/16 கொடுத்துட்டாங்க. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். எனக்கு என்ன ஈக்குவேஷன்? x ஸ்கொயர் மைனஸ் சம் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட். ஓகேவா? ரைட். அதை தான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவாங்க. சம் ஆஃப் ஜீரோஸ் கொடுத்திருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் கொடுத்திருக்காங்க. ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 21/8 இன்டு எக்ஸ் பிளஸ் 5/6. இப்போ இங்க 16 இருக்குல்ல அதிகபட்சமா, அதனால இன்டு 16ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 16x ஸ்கொயர் ஆயிடுமா? இது வந்து மைனஸ் 21/8 இன்டு 16. அப்ப 2 டைம்ஸ் கேன்சல் ஆயிடுமா? இன்டு எக்ஸ் பிளஸ் 5/16 இன்டு 16. 16 கேன்சல் ஆயிடும், 5. அப்போ 16x ஸ்கொயர் மைனஸ் 21 இன்டு 2 42x பிளஸ் 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்படிதான் இந்த ஈக்குவேஷன் வந்துச்சு. ஞாபகம் இருக்குல்ல? k இன்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டு எக்ஸ் பிளஸ் ஆல்பா பீட்டா. எனி நம்பரால நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், அதுதான் நம்மளுக்கு வேல்யூ வரும். ஆல்பா அண்ட் பீட்டாஸ் ஆர் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் சொல்லிட்டாங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? ஆல்பா பிளஸ் பீட்டா மைனஸ் ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏன்னு தெரியும். ஃபுல்லா வந்து முடிச்சுட்டியா அந்த கொஸ்டின் சார்? எல்லாம் இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் முடிச்சுட்டியா? 6.2 இப்ப 6.3ல அந்த மேக்ஸிமம் மினிமாவோட எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஓகேவா? தியரி பார்த்துட்டு எக்ஸாம்பிள் பாரு. ஏன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடும்.
உனக்கு அதுல மிஸ்லேனியஸ்ல என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இரு நான் எங்க கிளாஸ் ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு நான் சொல்றேன். அப்போ நம்மளுக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? மைனஸ் பி பை ஏன்னு தெரியும். அப்போ ஃபார்முலா படி மைனஸ் பியோட வேல்யூ -4√3. அப்போ -4√3 டிவைட் பை ஏயோட வேல்யூ 1. இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மாறு 4√3. ப்ராடக்ட் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு என்ன? சி பை ஏ. அப்போ 3/1 3 தான். இங்க ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து 4√3 மைனஸ் ஆல்பா பீட்டா. அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா மைனஸ் ஆல்பா பீட்டா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது நம்ம 4√3 கண்டுபிடிச்சிட்டோம். மைனஸ் ஆல்பா பீட்டாவோட வேல்யூ 3. அதுதான் நம்ம ஆன்சர். கேன்சல் ஆகாது. இது ஒரு டேர்ம் √3 இருக்குல்ல. இப்போ 4 - 3 இருக்குன்னா நீ 1 சொல்லலாம். 4√3 - 3 அதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? சரி, 2 மார்க் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேவா? 2 மார்க் வரைக்கும் நம்ம வந்து செக் பண்ணிருக்கோம். இதெல்லாம் நீ போட்டு பார்க்கணும். இங்க பாரு, தப்பு கண்டிப்பா வரலாம். ஓகேவா? நீ ரேண்டமா மிஸ்டேக் வந்து பண்ணலாம். அதெல்லாம் கவலைப்படாது. ரேண்டமா மிஸ்டேக் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபுல் சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் கவலைப்படவே படாது. நோ ப்ராப்ளம். சரியா? ரைட். அதனால வந்து டோன்ட் வரி அபவுட் இட். மிஸ்டேக் வந்து பண்ணனா ஓகே, நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு தேவையானது மட்டும் வந்து ஒர்க் பண்ணு.